ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்ணிட்டோம். பட் நம்ம கிட்ட எஃபெக்டிவான மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய கிடையாது அப்படின்னா, இப்போ சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நான் வந்து இங்க வந்து ஃபிளார் டிசைன் கொடுத்துட்டேன். சன்ஃபிளவர் மாதிரி ஒரு ஒரு ஃபேன் மாதிரி ஒரு ஃபிளார் டிசைன் கொடுத்துட்டேன். நடுவில் உள்ள கேப்ல நீங்க மீட்டர் செயின் எது வேணாலும் ஒட்டிக்கலாம்னு சொல்லியிருப்போம் நம்ம வீடியோல. இப்போ இந்த மாதிரி சிம்பிளா எங்கிட்ட மெட்டீரியலே ரொம்ப காஸ்ட்லியா இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா போதும். அது வந்து நீங்க ஆரிக்கு யூஸ் பண்ற ஸ்டோனா இருந்தா கூட பரவாயில்ல. நார்மலா B7000க்கு பதிலா இது சில்க் த்ரெட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நார்மல் க்ளூ ஃபெவிக்ரைல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபெவிக்ரைல் யூஸ் பண்ணி சென்டர்ல இந்த கேப்லேருந்து இந்த கேப்புக்குள்ள சென்டர்ல இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 3 சீக்வன்ஸ் இல்லைன்னா 4 சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகுற மாதிரி வைங்க. க்ளூ இருக்கிறதுனால உங்களுக்கு ஓவர்லாப் ஆனாலும் நோ ப்ராப்ளம். அது மேல ஒரே ஒரு இந்த மாதிரி குட்டி ஸ்டோன் வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. சிம்பிள் அண்ட் நீட் டிசைனா இருக்கும். இது காஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஓவர்லாப் ஆகி தெரியும். இது காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி நல்ல ஓவர்லாப் ஆகி நீட் பினிஷிங்ல கிடைக்கும். ஸோ மெட்டீரியலே இல்லைனாலும் அழகா சீக்வன்ஸ் வச்சு நம்ம சிம்பிளா டிசைன் பண்ணிக்கலாம். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். தேங்க்யூ.